வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த்னால கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தயிர் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் தயிர்லேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா உப்பலாக வரும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். ஓகே, நம்ம மாவு ரெடி. இப்போ நல்லா கைவிடாமல் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. கைவிடாமல் நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு எடுங்க. எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும். எடுத்து பார்த்தா லேயர் லேயராக பிரியணும் நம்ம மாவு. பாருங்கள் எப்படி லேயர் லேயராக பிரியுது. இப்போ நம்ம மாவு 1 hour வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கு நல்லா ஏர் டைட்டான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஏர் டைட்டான கண்டெய்னரில் நம்ம மாவை ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி 1 hour கழித்து பார்ப்போம். இப்போ நமக்கு தேவையான சீஸ் சாஸ்லாம் ரெடி பண்ணுவோம். மொசரல்லா சீஸ் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அந்த பிராண்டில் மொசரல்லா சீஸ் எடுத்து இந்த கேரட் துருவில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நம்ம சீஸ் இப்போ ரெடி. அடுத்து சாஸ் ரெடி பண்ணுவோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்துப்போம், 1/2 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ரெடிமேட் சாஸ் ரெடி. ரெடிமேடாக வாங்கல நம்மக்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி சாஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம், பீஸா சாஸ். பன்னீர் டாப்பிங்க்கு பன்னீர் 50 grams, அதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், சால்ட் ஆஸ் பர் யுவர் டேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 minutes கழித்து தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். 10 minutes ஆச்சு. நான் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா நம்மளோட பன்னீர் பீசஸை உள்ளே சேர்த்துருவோம். நல்லா எல்லா பக்கமும் டோஸ்ட் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வேணும். நம்ம பன்னீர் ரெடி. இப்போ டோ 1 hour ஆச்சு. ஒரு டிஷ்ஷும் ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ பேஸ் செய்ய வேண்டியதுதான். பேஸ் செய்ய ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டை நல்லா பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நான் சிலிக்கான் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டோ மாவு எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக. நம்மளோட மாவு இப்போ ரெடி. ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அங்கேயும் இங்கேயுமா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சாஸை அப்ளை பண்ண வேண்டியதான். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சீஸ் போடலாம், மொசரல்லா சீஸ். டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் பீசஸ்லாம் அங்கேயும் இங்கேயுமா சேர்த்துப்போம். அடுத்து கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துப்போம். கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன். நமக்கு வேண்டிய ஷேப்பில் வேண்டிய மாதிரி டிசைனில் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட பன்னீர் பீஸா இப்போ ரெடி. மேலே ஆரிகானோ போட்டுக்கலாம். நான் நல்லா சீஸியாக வேணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட பன்னீர் சீஸ் பீஸா இப்போ ரெடி. நான் 15 minutes ஒரு
அடிகனமான பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் நம்மளோட பன்னீர் சீஸ் பீஸாவை உள்ளே சேர்த்துருவோம். பன்னீர் சீஸ் பீஸாவை உள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம பன்னீர் சீஸ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஏன்னா அந்த பிளேட் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சூடாக இருக்கனால அதை தொட முடியாது. பீஸா கட்டர் வச்சு நல்லா நாளாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட